ஹாய். நிறைய அரசியல்வாதிகள் புதுசாக கட்சி தொடங்குறவங்க மேடையில் பேசும்போது மக்கள்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான் காமராஜர் மாதிரி ஆட்சி கொடுப்பேன், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி கொடுப்பேன், சிலவங்க ஜெயலலிதா மாதிரி ஆட்சி கொடுப்பேன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் கூட கலைஞர் மாதிரி ஆட்சி கொடுப்பேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வார்த்தையே வராது. ஏன் தெரியுமா? கலைஞர் மாதிரி ஆட்சி கொடுக்கணும்னா உழைக்கணும்டா, நிறைய வேலை பார்க்கணும். எந்த அளவுக்கு உழைக்கணும், எந்த அளவுக்கு வேலை பார்க்கணும் தெரியுமா? நீங்களே பாருங்க. பள்ளிக்கல்வித்துறை என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதற்கு ஒரு மிகப்பெரிய லெகசி இருக்கு. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொது மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செட்டப் மற்ற கண்ட்ரீஸ் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணப்ப ரொம்பவே பெட்டரா இருக்கு. பாத்தீங்களா? தன்னை வெறுத்து எதிரியா நினைக்கிற ஒருத்தன் கூட வேற வழியே இல்லாம பாராட்டி தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு திட்டங்களையும் நல்ல ஆட்சியும் கொடுத்ததுதான் திமுகவோட பெருமை. கலைஞர் அவர்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திட்டங்களையும் நிறைய பிளான்ஸையும் கொடுத்தாரு. அதை இன்னும் மேம்படுத்தி அதிகமாக நிறைய பிளான்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்தது திரு ஸ்டாலின் அவர்கள். டீச்சருங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுத்தாரு கலைஞர் அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் கூட இருக்கு. அது டீச்சருங்களுக்காக கொடுத்தது இல்லை, கல்விக்காக கொடுத்தது. படிப்பு சொல்லி தரவன் மனசு போடாமல் சொல்லி தரணும், அப்பதான் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கான சிறந்த கல்வி போய் சேரும் அப்படின்ற எண்ணத்துல ஆசிரியர்களுக்கு ஏகப்பட்ட சம்பளமும் நிறைய சலுகைகள் கொடுத்தாரு. அதுக்கு ஆசிரியர்கள் அவங்களுக்கு உண்மையா இருந்தாங்களா நியாயமா இருந்தாங்கன்றது தெரியாது, அது வேற விஷயம். ஆனா அவர் தான் எல்லாமே கொடுத்தது. இதெல்லாம் இப்ப சின்ன வயசா இருக்க தற்கொலை பசங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் கண் பார்த்து தெரியுது, பல வயசானவங்க இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப வருஷமா பார்த்தவங்களே இப்ப ரீசெண்டா தற்குறியா மாறி இதெல்லாம் மறந்து போய் பேசிட்டு இருக்காங்க. இது என்ன நியாயம் தான் தெரியல. திருப்பியும் சொல்றேன், திமுக மாதிரியோ கலைஞர் மாதிரியோ ஸ்டாலின் மாதிரியோ ஆட்சி கொடுக்கணும்னா நிறைய உழைக்கணும், உண்மையா உழைக்கணும், வேலை பார்க்கணும். முடிஞ்சா பண்ணுங்க.